காசியில் அவர் போயிண்டே இருந்தாரா. ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். போயிண்டே இருக்கும்போது பின்னால் பெரிய குரங்குகள் பல வேகமாக வந்துதான். சுவாமிஜி வாஸ் இன்ஸ்டிங்டிவ்லி டேக்கிங் இட் டு ஹீல்ஸ். அப்போ இன்னும் பெரிய விவேகானந்தர் ஆகவில்லை. அண்ட் தென் அட் a place an elderly person stood, lifted the hand, man, don't run, stop, look back, stare at the animals, stare at your instincts, stare at your own weaknesses. அப்படினு சொன்னார். The man, Swamiji, looked at the monkeys, they stopped. மாமியார் பார்த்து பயந்து இருந்ததுன்னா அடிச்சுட்டே இருக்கும் மாமியார். பெரியவங்களை பற்றி பயந்து இருந்ததுன்னா அடி வாங்கிக்கிண்டே இருக்க வேண்டியது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் மேடையில் பேசிண்டே இருக்கிறது பதில் தான் எதிர்த்து நின்னா எங்கெங்க நான் போயிடுவாங்க. தட்ஸ் வாட் டாக்டர் சேன் ஹேஸ் டன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேன் பி அவாய்டட் ஓன்லி பை ஃபேஸிங் இட், பை ஃபைட்டிங் இட் அவுட். தட் ரிக்வயர்ஸ் ஸ்ட்ரெங்க். ஸ்ரீராமா ஹேஸ் தட் ஸ்ட்ரெங்க். Swami Vivekananda has that strength. This is the first condition to be fulfilled, to have Sri before our name. 2. Is it enough if we face the problem? No. We must be in a position to solve the problem. Is it enough if you solve the problem? It is not sufficient. Solve the problem for the benefit of others. ஸ்ரீராமச்சந்திர பிரபு காட்டுக்கு போய் ஒரு ஆசிரமத்தை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு ஃபார் 14 years. நோ, he solved the problem by helping the rishis. He solved the problem by helping the tribals. He solved the problem by removing the anti-social elements, not for his benefit, for the benefit of the society. This is the second condition which is to be fulfilled by having Sri. In the vagaila, Sri Ramachandra Prabhu is a model person. Rights and duties and sollum பொழுது மகாபாரதத்தில் ஒரு சின்ன காட்சி. யுதிஷ்டிரா is going to perform the Rajasuya Yajna. ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் டிசம்பர் 4, 5, 6 ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துறதுக்கு தீர்மானம் செஞ்சிருக்காங்க. அங்கே யுதிஷ்டிர மகாராஜ் பெரிய தீர்மானம் பண்ணியிருக்கிறார். he wanted to perform. எல்லா பிரதர்ஸும் வந்தாச்சு. இங்கே 500 பேர் வாலண்டியர்ஸ் முன்னுக்கு வந்திருக்காங்க இந்த மகத் காரியம் செய்யறதுக்காக வேண்டி. அங்கே 100 பேர் கௌரவர்கள், 5 பேர் பாண்டவர்கள், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, மொத்தம் 106 பேர் வாலண்டியர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் டு பெர்ஃபார்ம் ராஜசூய யஜ்ஞா. இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நீங்கள் நிறைய மீட்டிங்ஸ் வச்சுருப்பீங்க. சாமி உட்கார்ந்தே இருப்பார், யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜ் ஷார்ட்டட் அவுட் எ லாங் லிஸ்ட். டியூட்டிஸ் சொல்கிறேன், யார் யார் எந்தெந்த டியூட்டி செய்ய போகிறீங்களோ நீங்கள் கை தூக்குங்கன்ட்டார் யுதிஷ்டிரன். ஒரு டியூட்டி சொல்லியிருக்கிறார். பீமன் எழுந்திருச்சான், எங்கே போனாலும் இந்த உணவு பெரிய பிரச்சனை, தட் ஃபுட் ப்ராப்ளம் ஐ வில் டேக், ஐ வில் பி இன் சார்ஜ் ஆஃப் த கிச்சன்ஸ். டிக் பண்ணிக்கிட்டார் யுதிஷ்டிரன். அர்ஜுன், ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் தி அகாமடேஷன் ஆஃப் கெஸ்ட்ஸ். சார், எத்தனையோ பேர் கெஸ்ட்ஸ் வருவாங்க, அவங்களுடைய அகாமடேஷனில் நான் பார்த்துக்கிறேன். நகுலன் சொன்னால் அவங்களுடைய சாரியட்ஸ், கார்ஸ், டீசலு, டிரைவர்ஸு தங்குற இடம், அவங்களுக்கு வேண்டிய கார் கிளீனிங் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டான். சகதேவன் சொன்னால் அவங்களுக்கு மில்க் சப்ளை, தயிர் சப்ளை, ராத்திரி என்னென்ன ரூம் சப்ளைஸு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டான். துரியோதனா, நீ என்ன பார்க்குறப்பான்ட்டார். துரியோதனை எழுந்திருச்சான். சார், வர்றவங்களெல்லாம் வெறும் கையோடு வரமாட்டாங்க கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி ராஜசூய யாகத்துக்கு. கையில் ஏதாவது கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வர்றது பொருளாக இருந்தால் ஸ்டோரில் வைப்பேன், பணமாக இருந்தால் பேங்க்கில் டிபாசிட் பண்ணுவேன். அவங்க நேம் எழுதிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்டாக நான் வேலை செய்கிறேன் ஐயா, அந்த லிஸ்டெல்லாம் நான் தயார் பண்ணுறேன்ட்டான் துரியோதனன். அப்போ தான் அவனுக்கு பொறாமையே வந்தது. வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி 100 பேருமே பங்கு போட்டுக்கிட்டாங்க. யுதிஷ்டிரன் ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கிறார். கடைசியில் யுதிஷ்டிரன்
எல்லாருமே எல்லா டியூட்டிஸும் பங்கு போட்டுக்கிட்டே, ஆனாலும் ஒரே ஒரு டியூட்டி மட்டும் மறந்துருக்கீங்க ஐயாண்டார். வாட் இஸ் தட் டியூட்டி? யுதிஷ்டிரா எக்ஸ்பிளைன்ஸ். அதிதி தேவோ பவான்னு சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு பல பேர் விருந்தினர்களாக வருவாங்க. நம்ம காலத்தில் நம்ம பண்பாடுபடி ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. as soon as the guest arrives by the car, by the ratha, by the chariot, கதவு திறந்து ஒரு தங்க பிளேட்டோ வெள்ளி பிளேட்டோ கொண்டு போய் அவர் காலு கீழே வச்சு தண்ணி ஊற்றி காலு கழுவி அந்த ஜலம் தலை மேலே போட்டு அவரே உள்ள வர வைக்க வேண்டிய கடமை இருக்கு. who will do this duty? பீமா சொன்ன, எவனவனோ வருவான், வந்தவனோட எல்லா காலும் பிடிக்க சொல்ற, நான் பிடிக்க மாட்டேன் போன்ட்டான். அர்ஜுன பல்குண பார்த்த கிரீட்டி பீபத்ச தீனஞ்சய சவ்யசாஜி பல பேர்கள் வாய்ந்த நான் போய் அவன் காலில் உழுவு சொல்றியா, நான் பண்ண மாட்டேன்ட்டான். துரியோதனன் சொன்ன, ஒரு சில நேரம் பீஷ்மருக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, எவன காலை பிடிக்க சொல்ல, நான் பண்ண மாட்டேன். தென் ரிமெம்பர் Sri Krishna came up. He said, I will do that duty of washing everybody's feet that comes to our Rajyaga. சிசுபாலன் கேட்பான், முதல் மரியாதை வாங்கிறதுக்கு இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உண்டான அர்ஹதை என்ன, தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்கும் பொழுது யுதிஷ்டிரா gives this reply, he who serves all deserves to be served. He who worships all deserves to be worshipped by all. He who loves all deserves to be loved by all. Here is Sri Krishna who has touched the feet of everybody, washed the feet of everybody, served everybody, loved everybody. That is the one qualification. Duty is first, rights next. This is the special lesson which Sri Krishna has imparted to everybody. Second phase, advantages, disadvantages. எது டிஸ்அட்வான்டேஜியாக தெரிகிறதோ அறிவுள்ளவனுக்கு, தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு, அன்புள்ளவனுக்கு அட்வான்டேஜ். தசரத மகாராஜ் காட்டுக்கு போனார். தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் ஏதோ ஒரு யானையோ ஒரு ஜந்து தண்ணி கொடுக்கிற சத்தம். ஹீ நோஸ் சப்தவேதி. சத்தம் வர்ற பக்கத்தில் அம்பு விட்டு அது கொள்ளணும். He went for a hunting expedition. He heard the sound. Immediately he took the bow and arrow, darted it. The shaft went, penetrated into the person, not an animal. துரதிருஷ்டமா அங்க இருக்கிறது யானையும் இல்லை, புலியும் இல்லை. It is a boy collecting water into the pot. அந்த பாட்டுக்குள்ள தண்ணி நுழையும் பொழுது சத்தம் வந்தது. அது யானையோ மிருகமோ நினைச்சார். தசரதன் விட்டார் அம்பு. அது போய் அந்த பையனை குத்திருக்கிறது. அவன் சத்து போயிட்டான். அந்த ஷோர், அந்த பேங்க்ஸ், பேரண்ட்ஸ், பிளைண்ட் ஓல்டு பேரண்ட்ஸ். தசரத மகாராஜ் வித் ஆல் ரிக்ரெட்ஸ். அப்போ இன்னும் ராமலக்ஷ்மண பரத சத்ருகன் பிறக்கவில்லை. He was not yet blessed. He was blessed with the children. Parents க்கு நமஸ்காரம் பண்ணி, சாரி, inadvertently, தெரியாமலே I killed your son அப்படின்னு புலம்புறார். That rishi couple, they cursed Dasharatha. எப்படி எங்க மகன் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் நாங்க சத்தி போயிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி நீயும் சாவாயாக அப்படின்னு சாபம் போட்டார். இட்ஸ் எ கர்ஸ். Dasharatha was in depression. He went straight to Vasishtha's ashrama. நமஸ்காரம் பண்ணி, குருஜி, இந்த மாதிரி காட்டுக்கு போனேன், தெரியாமலே ஒரு பையனை கொண்டுட்டேன், அம்மா அப்பா சாபம் போட்டுட்டாங்க, நான் சாக வேண்டியது இருக்கு, சத்தி போறேன். Then he says, Vasishtha smiles and smiles. இது கர்ஸ் இல்லடாப்பா, இது சாபமே இல்லை, this is a boon. சார், எப்படி பூன்? அவங்க என்ன சத்தி போ சொல்லி சாபம் போட்டாங்களே. இட் இஸ் எ பூன். ஹவு? உன் பக்கத்தில் குழந்தைகள் இல்லாத நேரத்தில் நீ சாவாய். குழந்தை இல்லையேடா உனக்கு அட் பிரசன்ட்.
பெர்மனண்டா இருக்க முடியாது. தட் மீன்ஸ் யூ வில் பி பிளெஸ்ட் வித் சில்ட்ரன். அதுக்கு தானே தவிக்கின்றே இருக்கிற. இட் இஸ் எ பூன். இஃப் யூ வாண்ட் நாட் டு டை, கீப் யுவர் சில்ட்ரன் ஆல்வேஸ் பை யுவர் சைட்.